மக்களே, இந்த டாக்ஸிக் குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிற கதையை பத்தி இப்ப பார்ப்போம். சூரியோட அக்காளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லையாமா. எப்படி நம்ம எப்பயோ ஹச்ஆருக்கு அனுப்பின கிளைம் திடீர்னு நமக்கு ஓகே ஆகி கன்ஃபர்மேஷன் மெயில் வருமோ, அது மாதிரி நம்ம அக்காலோ திடீர்னு ஒரு வழியா நம்ம சூரியோட அக்காளுக்கு அந்த டாக்ஸிக் டானிக்கும் பிறந்துடுது. பிறந்த உடனேயே அங்க ஒரு டாக்ஸிக் தற்கொலை சீனை டைரக்டர் வைக்கிறாப்ல. மாடு சுத்தி பிறந்திருக்கா, தாய் மாமன் பார்க்க கூடாதேப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லி நம்ம அப்பாவி சூரிய அண்ணனை வெளில அமிச்சிடுறாங்க. நாசமா போவீங்கடா, நாசமா போயிருவீங்கடா. ஏண்டா டேய், அங்க 10-15 பேர் இருக்கீங்களே, ஒருத்தன் கூட மலைக்கு கூட ஸ்கூல் பக்கத்து ஒதுங்கல. எந்த காலத்தடா இருக்கீங்க? இதெல்லாம் டைரக்டர் ஒரு எமோஷன்ஸ் இன்னும் வச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் ஆடியன்ஸ் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க, ஆடியன்ஸ் கொதிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்புறம் நம்ம படத்துடைய ஹீரோயின் என்ற மாமா பையா இப்ப எல்லா குழந்தையும் அப்படிதான்டா பிறக்குது, நீங்க மலைக்கு கூட ஸ்கூலுக்கு போறது இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டைல்ல அவங்க பேச, லூசாங்க நீங்க. சயின்ஸ் படி பார்த்தா அது நார்மல் தான். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? நம்ம சூரிய அண்ணனும் டாக்ஸிக் மாமா பையல பார்க்க அந்த புள்ளைய பெத்த அப்பனே தள்ளி விட்டுட்டு போய் நிக்கிறாப்புல. ஏனே அங்க எல்லாம் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் டாக்ஸிக் குஞ்சனை பாக்குறதுக்கு? ஓகே, இப்ப மாமா பையன் பிறந்தாச்சு. அந்த பையனும் வளர்ந்து பெரிய ஒரு டாக்ஸிக் குட்டி குஞ்சானா உருமாறிடுறான். மக்களே, இதோட ஃபுல் வீடியோ அன்கட் வெர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.